கட்சிலே இதை நீங்கள் உரைக்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அழைப்பு உடையவருக்கு காந்தி ஜெயந்தி முன்னிட்டு விழா செஞ்சிருப்பாங்க. எல்லாரும் உன்னை கைத்தட விட்டாங்களா? எங்க பால் ஊத்த ஜியோ மன ஜியோ சிம்மா உன் பேரு நீயே சொல்லிடுற பலாசலா நேற்று முந்தின தின்னாச்சியா யாரு இளவரசியம்மா இளவரசர்
ஆடினார்களே அம்மா இந்த பேர் என்ன? கச்சிலை. பெயருக்கு தகுந்த நாட்டியம் ஆடுகிறாய். மற்ற மூவரை விட வெகு சிறப்பாக ஆடினாய். உன்னுடைய ஆட்டம் என் மனதை கவர்ந்தது. அண்ணா பாருங்க, இந்த கச்சிலை ஆடிய நாட்டியம் மிகவும் அழகாக இருந்தது. அப்படியே அவர்களை விட அழகாக ஆடினார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும். அவர் நாட்டியத்தை கண்டனாலும் பரிசு கொடுக்கிறவர் என்ன சொல்றாரு? ஆமா, என்ன தெரியுமா, நம்முடைய தாய் எனக்கு சின்ன சின்ன வயதிலே என் தாய் அளித்த முத்தாரத்தை நான் பரிசா கொடுக்க போறேன். என்னமா இது? நீ சின்ன சின்ன குழந்தையாக இருக்க சமயத்தில் நம்முடைய தாய் நினைவு எப்பொழுது நீ வாழக்கூடாதுக்காக அதற்காக முத்தரத்தை பரிசா கொடுத்தீங்க. அந்த முத்தரத்தை இந்த பெண்ணிற்கு நீ பரிசா தர போறீங்க. ஏதாவது ஒண்ணு பொருளை வாங்கி கொடுக்கலாம். ஒரு பெண்ணின் மனதில் பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால அவர்கள் ஆடிய நாட்டியம் என் மனதில் நான் கொடுக்கிறேன் தான் நீ தரக்கூடாது. வேண்டாமல் நான் உரைக்கிறேன். நீ ஒரு பிடிவாத காரி. இன்னைக்கு மாற்றி கேட்டீங்க. நீ ஆசைக்கு தடையும் தெரியாது. விருப்பமோ அந்த பெண்ணுக்கு என்ன பரிசு தரணுமோ தாராளமாக கொடுப்பாங்க. அம்மா, அம்மா, நீங்கள் ஆடிய நாட்டியம் வெகு சிறப்பாக இருந்தது. அப்படியா? அதனால என் மனமகிழ்ந்து இந்த முத்தாரத்தை பரிசா கொடுக்கிறேன், பெற்றுக் கொள்ளுங்க. ஆமா உன்னுடைய மனமகிழ்ந்து ஆமா இந்த முத்தை